வணக்கம். நான் திரைப்பட இயக்குனர் வசனகர்த்தா லியாக்கத் அலி கான். ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் மாதம் 2 நாட்கள் மறக்க முடியாத நாட்கள், சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நாட்கள். என்னை பொறுத்தவரைக்கும் ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு சுதந்திரம் பிறந்த நாள். ஆகஸ்ட் 25 மறக்க முடியாத ஒரு மாமனிதர் பிறந்த நாள். புரட்சி கலைஞர், கருப்பு எம்ஜிஆர், கேப்டன், பத்மபூஷன், நான் விஜயனேந்து பாசத்தோடு அழைக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்களின் பிறந்த நாள். பல வருடங்களுக்கு முன்னால் அந்த பிறந்த நாள் எப்படி கொண்டாடினங்கிறத நான் நினச்சி பார்க்குறேன். நானும் இப்ராஹிம் ராவுத்தரும் பிறந்த நாள் கொண்டாடணும்னு சொல்கிறோம். அவர் வேணான்றார் விஜயகாந்த். எல்லா மாவட்டங்கள்லேருந்து எல்லா ஊர்லேருந்தும் சென்னைக்கு ஆளுகளை வர வைக்கலாம் அப்படின்னு பேசுகிறோம். வேண்டாம், நம்ம ரசிகர்கள்லாம் நிறைய பேர் வசதி இல்லாதவங்க. அவங்க காரில், வண்டியில், பஸ்ஸில், ட்ரெயினில் வந்து இங்கே தங்கிறதுக்கு செலவழித்து எதுக்கு இந்த சிரமமெல்லாம் அப்படின்னு சொன்னார். நாங்கள் வற்புறுத்தினோம். அந்த சிரமங்களெல்லாம் உங்களை பார்த்ததுமே மறைஞ்சிடும் ரசிகர்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு கண்டிஷனோடு ஒத்துக்கிட்டார் பிறந்தநாள் கொண்டாட. என்னுடைய பிறந்த நாளை ஏழைகளுக்கு உதவுகிற நாளாக கொண்டாடுவதாக இருந்தால் கொண்டாடுங்கன்னாரு. அப்படி கொண்டாட ஆரம்பித்தோம். ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 25 ரசிகர் மன்ற தம்பிகள் இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்ற கொள்கை விளக்கத்தோடு ஏழைகளுக்கு உதவுனாங்க, இல்லாதவங்களுக்கு உதவுனாங்க, கல்வி உதவி பண்ணாங்க, மருத்துவ உதவி பண்ணாங்க. எவ்வளவோ உதவிகள் பண்ணக்கூடிய உயர்ந்த ஒரு உன்னதமான பண்புகளை உருவாக்கினார் மன்றத்து தம்பிகளுக்கு விஜயகாந்த் அவர்கள். இந்த பிறந்த நாளில் அவர் நம்மிடையே இல்லை. வேதனையான விஷயம். ஆனால் அவரும் இல்லாத போது கூட இந்த பிறந்த நாளை ஒவ்வொருத்தரும் எப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தகவல் வருது. செய்திகள் பார்க்குறேன், வீடியோக்கள் பார்க்குறேன். எனக்கே மிரட்சியாக இருக்குது. இவ்வளவு காலம் ஆன பிறகு கூட, இறந்த பிறகும் கூட, மறைந்த பிறகும் கூட ஒரு மனிதருக்கு இவ்வளோ புகழ் இருக்குமா அப்படின்னு வியப்பாக இருக்குது எனக்கு. காரணம், அவர் வாழ்ந்த விதம். எத்தனை பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு, எத்தனை பேருக்கு உயர்வு கொடுத்துருக்காரு, எத்தனை பேருக்கு அள்ளி அள்ளி கொடுத்துருக்காரு. இந்த லியாக்கத் அலி கானை உலகமறிய செய்தவர் விஜயகாந்த் அவர்கள் தான். இதனுடைய படங்களில் எவ்வளவோ வசனங்கள் அவர் பேசினாவே தியேட்டரில் அனல் தெரிக்கும். சொல்லுவாங்க, உங்கள் வசனத்தை விஜயகாந்த் பேசினா தாங்க சூப்பராக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதில் குறிப்பாக ஏழை ஜாதி படத்தில் லாஸ்ட்டில் அவர் படம் முடியும் போது ஒரு 3 வார்த்தை பேசுவார். ஒற்றுமையில் இந்தியனாக இருக்கணும், உணர்வில் தமிழனாக இருக்கணும், மொத்தத்தில் மனுஷனாக இருக்கணும். அந்த வசனம் அது எங்கே போனாலும், எந்த மீட்டிங் போனாலும் அதை சொல்லித்தான் அவர் பேசி முடிப்பார். நான் அந்த வசனத்தை எழுதுறதுக்கு காரணமே அதே மாதிரி அவர் வாழ்ந்தார், வாழ்ந்து காட்டினார். அப்படிப்பட்ட மனிதருக்கு இன்று பிறந்த நாள். இந்த பிறந்த நாள் மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆண்டும் பிறந்த நாளும் அவர் நினைக்கப்படுவார், கொண்டாடப்படுவார். ஏனென்றால் அவர் கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்ட மனித தெய்வம். நன்றி, வணக்கம்.